நம்பிய கொஞ்சம் பாவிகளை பழித்துக்கவே இமாச்சலம் சென்று சிவனை குறித்து எனக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஜென்ம விரோதி அந்த தேவர்கள். அவள் எங்கிருந்தாலும் விடக்கூடாது. இப்போதே தேடி செல்கிறேன். வாழ வேண்டும். இந்த காரணத்தை எழுந்து கொண்டு வருகிறாயே. நான் ஒரு நாட்டு மகாராணி. என் நாடு இன்பமை நாடு. என் கணவர் குழந்தை இல்லாமல் அன்னதானம் செய்து எங்கள் குலதெய்வத்தவனுக்கு அழகான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து அவன் பிறந்த நேரம் சரியில்லை என்று என் கணவர் அழைத்து வைத்து விட்டார். சரி, ஆமா, பொழுது என் கணவரையும் என் குழந்தை தான் தேடி வரேன். ஓ, உன்னுடைய கணவனும் காணாமல் போய்விட்டான், குழந்தையும் இல்லை. அவ்வளவுதான். சரி, போகட்டும். இந்த காலகட்டத்தில் உள்ள பார்த்ததும் என்னுடைய மனமே மாறிவிட்டது. நீ மட்டும் சரி என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டால் எட்டனுக்கு மாளிகை உல்லாசமாக இருக்கலாம். வெள்ளத்தில் ஒரு குழந்தை என்ன 1000 குழந்தை நான் தரேன். எனக்கு உதவ நினைத்தா 1000 குழந்தை நீ தருகிறாய். எப்படி உன்னால் தர முடியும்? எத்தனை குழந்தை கொடுத்தாலும் ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தைக்கு பெண்ணே, உங்களுடைய அழகை பார்க்கும் போது என்னுடைய கண்களுக்கு எப்படியெல்லாம் காட்சளிக்கிறார் தெரியுமா? கரு மேகத்தை ஒத்த கூந்து, பலர் விளவாளி நெத்தி, ஒரு சந்திர நான் 8 வில் போன்ற கூண்டு, கையில ஒத்த கண்டு, சந்தன கெண்ணங்கள் போன்ற கண்ணங்கள், தங்கு கடுத்தும் சந்தன தோள்களும் இவர்களை பார்க்கும் பொழுது என் உள்ளத்தில் எப்படி காட்சியளிக்கிறாய்? நினைத்ததை முடிப்பவன் நான். எதையும் சாதிக்க என்னால் முடியும். எனக்கு தேவை ஒரே ஒரு கொடுக்கும். அது வளர்ந்தால் செய்தால் யாரோ மண்டலிஸ்ட் கொடி அரக்கையே என்கிட்ட தவறா நினைக்கிறாங்க. என்னை பெண்ணால நினைக்கிறான். விடாது என் கற்பை கிடைக்கிறவள்ளி எங்க எல்லாரும் ஒன்று நான் தேடி அலைவது இந்த அரக்க இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டாய். அவன் யார்? அடே அரக்க பதரே சண்டாளா ரோகி இடத்தில் வீணான தகராறு. நீ யார்? எந்த ஊர்? உன் பேர்? இலக்கமாக
தைரியமாக என்னிடத்தில் போ. பாராட்டுகிறேன் உன்னை. ஏய், சிவபூஜை கரடி வந்தது போல் வந்து விட்டாய் திடீரென. போ. டேய், சிவபூஜைய கரடி புகுந்தது போல் புகுந்து விட்டாயே. முதலில் நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? இன்பபுரி நாட்டாண்டு வரும்படியாக இன்பசேகர மன்னன் என் மனைவி இன்பவள்ளி. ஏதோ உன்னுடைய மனைவி இன்பவள்ளியா? உண்மைதான். பரவாயில்லையே. ஏண்டா உன் மனைவி இன்பவள்ளியாக இருந்தாலும் அப்படி எனக்கு சகல அட அறிவு கட்டவை. எதுக்கு அறிவு கட்டவை? இத்தனை ஆண்டு காலம் உன்னோடு இருந்தால் இவள், ஆனால் கொஞ்ச நேரம் என்னோடு வேண்டாம். ஏண்டா அது என்ன ஆடா மாடா ஆளுக்கு பாதி பங்கு போட்டு இருக்க? என்னுடைய அரசாங்க மனைவி உன்னிடத்தில் நிறைய கொஞ்ச நாள் ஆண்ட, நான் கொஞ்ச நாள் ஆண்டு அறிவு கட்டவை. அரசாங்க மனைவி நீ மாங்கல்யத்துடைய மனைவி. உண்மைதான். சரி போகட்டும், வீட்டாச்சு தேவையில்லை. வந்த இடத்துக்கு வம்பு வேண்டாம், கோவிலுங்கிறது. என் மனைவி பேச விடாதீங்க. அப்படியே கட்டளை குத்தி சாப்பிட்டோம். என் மனைவியிடத்தில் வீணான தகராறு வைத்ததனால் என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை உயிரோட விடுவேன். போடா போக்க. இல்லை என்றால் யாரை பார்த்து என்ன கேட்கிறாய்? பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய பரம்பரையில் பிறக்கவில்லையடா. வீரம் இருந்தால் எட்டு வாள் தொடு போர். நீ யார் நானா என்பதை பார்த்து விடலாம். அப்படி ஆகட்டும். பலபரப்பா விழுந்துட்டு இந்த அரசாங்க குடும்பத்தை அடியோடு அழிச்சிட்டியே. மஞ்சள் எடுத்து நான் யாருக்காக வாழ போறேன்? எங்கிருந்து வந்தீங்க? எனக்கு பேசுங்க. இந்த ஊரை சேர்ந்த ராயப்பன் என்ற ராய எங்க நாடகானாலும் என் ராஜாவுடைய பார்க்கும். திருமணம் ராஜா இந்த தம்பி தான் சேர்த்திருப்பாரு, எனக்கு தெரியாது. இங்க வந்த பிறகுதான் தெரியும். அவன் நல்லபடியா மாற்ற பதவிக்கு அந்த ஏசு பாதம் மேரி மதா பாதம் சேர்ந்த சாமி. அவன் நீ சேர்த்திட்டு எப்படி பிரிஞ்சு எப்படி வாழ போறேன்? என்னங்க பாட்டு பாடவா எடுத்தேன் ஏனோ உனக்கு வாய்க்கு ருசியாய் ஊட்டவில்லை மக்களையா சோறாக்கி அண்ணன் பிள்ளைங்களா எப்படி இருக்க போறாங்க சாமி? உனக்கு செஞ்சி மலை மேலே ராஜா, உனக்கு செடிக்கு ஒரு சிவலிங்கம். செடிய கழுவனம்மா, அந்த சிவ பூஜை செய்யணும்மா. அந்த சிவனிட்ட கட்டளையா உன்னை விட்டு விட்டு பிரிந்து நாங்க தோறாட துடிக்கிறோமா. ராஜா உன்னை பிரிந்து
கூட பிறந்த தங்கச்சிங்க அண்ணன் பிள்ளைங்க அனைவரும் துடிக்கிறாங்களே, அழ வேண்டாம்னு சொல்ல மாட்டாயா? அவங்க குடும்பத்தை மென்மேல வாழ வைக்க மாட்டாயா சாமி? பிரிஞ்சு எப்படி வாழ போறேன் ராஜா? எனக்கு சுருட்ட புளிய மரம், எனக்கு சுருட்ட புளிய மரம், நான் சுதாடு நந்தவனம், நான் சுதாடி உள்ள வந்தா இந்த பாவிக்கு சுட தண்ணி யார் கொடுப்பா? எனக்கு மட்ட மட்ட மாமரமா, எனக்கு மட்ட மட்ட மாமரமா, எனக்கு மயிலடையோ சத்திரமா நாயப்பா. இந்த மட்ட மரம் பட்டு போச்சு, இந்த மயில் போய் எங்கடையோ. எனக்கு குட்ட குட்ட மாமரமா, குட்ட குட்ட மாமரமா, குயிலடையோ சத்திரமா. இந்த குட்ட மரம் பட்டு போச்சு, இந்த குயில் போய் எங்கடையோ. எனக்கு சுக்கு சொல்லட்டு வரும், எனக்கு சுக்கு சொல்லட்டு வரும் ராயப்பா. நான் சொன்ன கப்பல் முன்ன வரும், நான் சொன்ன கப்பல் ஏற சொன்னா நீ ஒரு சொர்க்க கப்பல் ஏறிச்சையா? எனக்கு பாக்கு சுழண்டு வரும் என் ராஜா, உனக்கு பார்த்த கப்பல் முன்ன வரும், நான் பார்த்த கப்பல் ஏற சொன்னா நீ ஒரு பாய் கப்பல் ஏறிச்சையா? ராயப்பா அம்மா மேரி மாதா தாயி கருணை மழை குங்குமத்திலிருந்து கூந்தலை பிரிந்து வாழ வேண்டுமா? மாலையிட்ட மனனோடு மனமான வாழவில்லையே அம்மா. எட்டெடுக்கு மாளிகையில் எட்டி வைத்து அந்த பிள்ளை சூதுவாதில போய் எந்த அழகனாலும் ஓடி பார்க்க திருமணம் தீவிர பார்க்கறவங்க இந்த பிள்ளை முகத்தை பார்த்த பிறகுதான் தெரியும் அவன் மோட்ச பதவி அடைய வேண்டும். விதாசுதன் பரிசாவின் பேராக இன்பவல்லி பார்த்தாயா?
சற்று முன்னதாக என்ன நடந்தது? உன் கண் முன்னால் உடைய கணவனையே கொண்டு விட்டு அந்த கனி உனக்கு வேண்டாம். எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் உன்னை உயிரோடு விட்டு பாவி. தினத்துக்கு முத்தம் தேவையா? நான் எத்தனை முறை அறிவுரை எடுத்து கூறினாலும் நீ கேட்க போவதில்லை. என்னை விடுவதாக என் கண்களுக்கு தெரியவில்லை. என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரே சிந்தனையா இருக்கீங்க. ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனை? ஆமாங்க. எனக்கு நிபந்தனை? நிபந்தனை போட நிபந்தனை எனக்காக நீங்கள் கன்னிகாமரம் ஒன்று கட்டித்தர வேண்டும். சரி. அது 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாள் கௌரி இருக்க போறேன். சரி. அந்த பூஜைக்கு அனைவரும் தண்ணீர் எடுத்துக்கொண்ட தாய்க்கு தலைமகளா இருக்கணும், ஒரே மகளா இருக்கணும், திருமணம் ஆகாத பெண்ணா இருக்கணும். ஒரு கொஞ்சம் தலை எடுத்து வந்தா 48 நாள் முடிவு 49 நாள் உங்க விருப்பப்படி உங்களை திருமணம் செய்துக்கிறேன். எதுக்கு? ஓ, உங்களுக்காக தானே. கணவன் இறந்து விட்டாரு. ஆமா. இந்த நேரத்தில் கெட்டது நடந்த நேரத்தில் நல்லது நடக்கூடாது. அதுக்குதான் 48 நாள். புரிந்து கொண்டு சரி, உன்னுடைய விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். 48 நாள் முடிந்தவுடன் 49வது நாள் கண்டிப்பாக வருவேன். மூந்தடி நாயம் நூறு ஆடு வச்சிருந்தேன். ஆமா. 94 ஆட்டை வித்துட்டு படிக்க வச்சிட்டேன். ஆமாங்க. 94 ஆடை வித்து படிக்க வச்சுட்டேன். மீதி 6 ஆட்டை வித்துதான் இதை எடுத்து போட்டேன். எனக்கு தெரியாது எப்படி அந்த ஆராட்டி வித்துட்டு பத்தி ஜாலியா இருக்க முடியாப்பா. ஆயிரம் போட்டியா மொத்தத்தையும் அவனுக்கு போட்டேன். ஆயிரத்தை போட்டு பத்தி ஜாலி ஆயிடுச்சாப்பா. குட்டிங்க தாங்க இது எல்லாம் குட்டி ஒரு 6 அதுவே 100 ஆயிக்கிறேன். ஆமாங்க. ஆமா, இந்த பையன் காலையில பாடத்தலைக்கு போச்சு. இது வரைக்கும் அனுப்பி எங்க தரீங்க தெரியலீங்க. தப்பு உன்னாதது. ஒண்ணே கண்ணே செல்லமா வளர்த்தேன். ஆனா அடிச்சு வளர்க்கணும். ஆமா. பொண்ணை புடிச்சு வளர்க்கணும். முருங்கை கரையை ஒடிச்சு வளர்க்கணும். என் பிள்ளை மேல அவன் வேற பட்டுச்சுன்னு வச்சுக்கா இருக்கிறது அவ்வளவுதான். நீ மகனே ராஜு, ராஜா ராஜு, ராஜா ராஜு. ஆராய்ச்சி கடலிலே அறிவையான படகை ஓட்டி பல மிகுந்தவன் தமிழன். பொய் பொறாமை சூதி அனைத்தை மறந்தவன் தமிழன். உச்ச மீது வாழ்ந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று உறங்கி கிடந்த மக்களுக்கு புத்துணர்ச்சி தந்தால் புரட்சி கவி பாரதம். ஏழை குடும்பத்தில் பிறந்து வெளிநாடு சென்று பட்டப்படி முடித்துவிட்டு தாய்நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். பெற்றெடுத்த தாய் தந்தை மகள் வரவில்லை என்று வழிமேல் வீழ்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். தாய் தந்தையை சந்திக்கலாம். சிறந்த கோவிலும் இல்லை. ராஜா இன்று போல் என்றும் சீரும் சிறப்படும் இருப்பாய். ஏந்திரப்பா ராஜா யார் உள்ளளவும்
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க என்ற மகனே. அப்பா பாடசாலை சென்றாயே. ஆமா ஆசான் என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தார்? கேட்க போகிறாயா? ஆமாப்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்றே உலகு. தகர முதலெல்லாம் தகர படையில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி பகவான் தான் முதலில் உலகத்திலே தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் கொள்வது சாலவும் நன்றே. அண்ணையும் பிதாவும் முன்ன தெளிவாக முன்னதான் முதல்ல ஒழிக்கணும். ஓடி சொல்றேன் ஒடிச்சா தானே சரி போடுவேன். ஆடு ஆடு கட்டிங்க போனா நிக்கும். ஆனா இப்ப நிக்காது. தனக்கு 4 ஆட்டை விட்டு படிக்க வச்சு ஒரு குவார்டர் வாங்கி ஏன் அந்த 6 ஆட்டை வித்து குடிக்கிறதானே? 6 ஆடு அம்மா கைத்துல இருக்குது. அம்மா இந்த நல்ல காரியம் செய்தீங்க. உண்மையாவா? ஆமாப்பா. உன்னை பாராட்டலாமா? இந்த 6 ஆட்டை வித்து அம்மாவுக்கு செய்து போட்டு இருக்கிறிய எல்லாம் கோத்தண்டா. ஒரு நானும் போய் 2 குண்டு மாண்டுட்டேன். எங்க வச்சுக்கிற? அது எங்க வச்சுக்கிற? ஒரு நானும் போய் குண்டுப்பா. அது எங்கதான் வச்சுக்கிற? அடகு கல்ல வச்சுக்கிறாரு மகனே. அதுவிலே 6 ஆட்டை வித்தா கூட 6 ஆடு வாங்கிக்கலாமே, 100 ஆக்கிக்கலாமே. அப்பா வெளிநாடு சென்று பட்டப்படி முடித்து தாய்நாடு வந்து விட்டேன். இருந்தாலும் எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது. ஏதாவது உணவு இருக்கிறதா? அம்மா எனக்கு ரொம்ப மோசம் பண்றாப்பா. நீ வரன்னு கண்ட உடனே பழைய சாதம் 3-4 சாதம் தண்ணி ஊத்தி சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டேன். நம்ம வீட்டுல காய்கறி எதுவும் கிடையாது. காப்பி அரிசி வச்சு கூட சாதம் உரியில வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல ராஜா, நேத்து ஆத்துக்கு போனேன். மீன் பிடிச்சாந்து இறால் மீன் பிடிச்சாந்து வறுத்து வச்சுக்கிறேன். ஆட்டுக்கால சூப் வச்சிருக்கேன். இதெல்லாம் யாரு ஒப்பனுக்கு தெரியாது. ஏன்னா தின்னால அவனுக்கு வச்சு போடல. நம்ம உனக்காக தான் வச்சிருக்கேன். ஆட்டுக்கால சூப் வச்சிருக்கேன் பாரு, விரால் மீன் வறுத்து வச்சிருக்கேன் பாரு, ரசம் வச்சிருக்கேன் பாரு. அது இல்லாதோ அயிர மீன் குழம்பு வச்சிருக்கேன்டா மகனே. எல்லாம் உயிருக்கு கெட்டாது. ராஜா அம்மா கறி குழம்புலாம் நல்லா வைக்க மாட்டேன். கருவாட்டு குழம்புனா சூப்பரா வைக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சது அது மட்டும். ஏன்னா அம்மா செஞ்சு வச்சுக்கிட்ட அனைத்தையும் சாப்பிடு. அப்பாவுக்காக நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். என்ன லாஸ்டா சாப்பிடுறப்போ கொஞ்சம் சாதம் போட்டு அது நிறைய மயிரை ஊத்தி இந்த மசரியா தயிர் இந்த மசரி ஊத்துமா? தயிர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு கடிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா? என்ன மீன் கருவாடுலாம் முதல்ல சாப்பிட்டுறேன். லாஸ்டா அப்பனுக்காக குஞ்சு மிளகாய் கடிச்சிக்கும். பிஞ்சு மிளகாய். பிஞ்சு மிளகாய். மகனே ராஜா, தயிர்ல சாப்பிட தொண்டை கட்டிக்கோ. நான் சொன்னதை மட்டும் சாப்பிட்டு ஈட்டாண்டு உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு இப்ப சாப்பிடுமா? நான் போய் சாப்பிட்டு வரேன். மிச்சம் மீதி இருந்தா நீ வந்து சாப்பிடு. அப்புறமா அந்த மீன் முள்ளு எல்லாம் இருக்குது பாரு. மிச்சம் மீதி இருந்தா மீன் முள்ளு எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் எடுத்து அப்பா வைக்கிறேன். அப்பா நல்லா சாப்பிட்டு வருவாரு. போய் சாப்பிட்டு பொறுமையா அவசரம் வந்துட்டு போறா. வரமாட்டா. போய் பாத்திரம் சாப்பாடு நிறைய இருக்குல்ல. சாப்பாடு என்ன கச்சாச்சு வரியா? ஏன் உள்ள சாப்பிட போறாயா? சாப்பாடு போட்டு வரையா? ஆச்சியா சாப்பிடாடி போன தெரியும். கையை உடச்சு அடுப்புல வச்சிருவேன். ஆமா, இந்த கது சட்டினா அப்படியா? சாப்பிட்டுட்டேன். நம்ம ஆடு பட்டி காலி ஆக்குது. ஆடுக்குதானு பார்க்க போவான் பையன். பட்டி தந்துட்டு கூட வந்துருவான். அந்த பட்டி முட்டு அப்போ ஆட்டுப்பட்டி முட்டி ஆட்டுப்பட்டி மூடிட்டீங்க. நல்லா கவுரு போட்டு கட்டினியா? அது கட்டிட்டேன். அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம். இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை செய்ய சொல்ற? ஏய் என்ன ஆண்டி அம்மா? அவன் முறுக்குறான், முறுக்க மாட்டேன். காடு வானது ஊடு போனது இந்த வயசுல உனக்கு தேவையா? கடுவு திருத்தால காரம் போகாதடி. இந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சிக்கு ஒத்து வருமா? புளிய மரம் வயசானாலும் புளிப்பு குறையாதடி பெண்ணு. அப்படியா? இப்ப என்னதான் பண்ண போற நீ? கோழி கூடாக இருந்தாலும் ஆமா, அது குழம்பு ருசியாதான் இருக்கும். எனக்கு பிடிக்காது அது. நாளை பார்த்து நீ எடை போடாத. எப்ப தெரியுமா? அப்படி உன்னை பார்க்கும் போது பார்த்தா அடி கொலையில தென்னை மரம் பார்க்க வரோம். ஜோடி நாம சேந்தமான கோடிதானா பார்க்க வரோம். கொலையில தென்னை மரம்
என்ன அப்பாவுக்கு வந்து மேல போன அப்பாவுக்கு குளிர் காய்ச்சல் அந்த அடிக்குது கோழி எடுத்து போடு. போனியா? ஆ, இந்த கோழி குளிர் நின்னுடுமா? இருக்கட்டும். அப்பாவுக்கு இப்பதாம்மா மனசு சந்தோஷமா இருக்குது. குளிர் சொல்ல மாட்டேங்குது.